உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் சாட்சியாய் நிறுத்தின என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய தகப்பனுக்காக நான் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். எனக்கு பைபிள் ஸ்டடி அண்ணன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. கிறிஸ்துவுக்குள் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டாபிக் எடுத்தாங்க. எனக்கு ஒரு 3 வார்த்தை மட்டும் என் வாழ்க்கையில் போய் அது மேனிஃபெஸ்டேஷன் ஆச்சு. என்னென்னா நீதிமான், அடுத்து ஐஸ்வர்யவான், அடுத்து நீ வியாதிக்கு சொந்தமானவர் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் ஆச்சு. எப்படின்னா நான் அந்த அண்ணன் சொல்லும் போதெல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணுவேன். அது எனக்கு ஏசப்பா கொடுக்குற வார்த்தையாக நான் நினைப்பேன். அதை அப்படியே ரிசீவ் பண்ணி இது என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படி சொல்லி நான் அப்படியே விரும்புவேன். அப்போ நீதிமான், ஃபஸ்ட்டு நீதிமானை குறித்து சொன்னாங்க. நீதிமான்னா நீதிமானுக்கு ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் நீதிமானே கிடையாது. ஏசப்பா என்னைக்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை பிள்ளையா ஏற்றிட்டாரு. நம்ம அவரை என்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்னைக்கே நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம். ஆனால் அந்த உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கோம். அப்போ அந்த உணர்வை அண்ணன் மூலம் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அப்போ நீதிமான்னா நீதிமானுக்கு ஒரு கேடும் வரக்கூடாது. அப்போ எனக்குள்ள வியாதி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். இப்போ 1.5 இயர்ஸாக எனக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைக்கு 3 பேருக்கும் வியாதின்ற ஒரு கூறு கூட இல்லை. சரியா? அப்படியாக ஏசப்பா என்னை பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யவான். இப்போ எனக்குள்ள என்னன்னா நம்ம ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் அப்படின்ற அந்த உந்துதலை கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வழிகளை கொடுக்க வைக்கிறாரு. நான்லாம் அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் உந்துதல் பண்ணி இப்போ அநேகருக்கு கொடுக்கும்படியாக ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. இந்த காரியங்களுக்காய் நன்றி. அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு சுகமாக்கப்பட்டிருக்கேன்றத அடிக்கடி அந்த வார்த்தையை என்ன பண்ணுவேன்னா அறிக்கை பண்ணுவேன். எனக்கு ஒரு சில சமயம்லாம் திடீர்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே நடக்கவே முடியாதபடி இருக்கும். அப்போல்லாம் நான் சொல்லுவேன், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். அப்போ எனக்குள்ள அந்த வியாதின்ற கூறு கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி அந்த வியாதியே என்ட்ராக விட மாட்டேன். அப்படியாக என்னை கர்த்தருக்குள் வழி நடத்தின என் தகப்பனுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் என் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.